நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்த ஆடியோ அரசியலுக்குள்ள சிக்கி நிறைய விமர்சனங்களை சந்திக்கிறதுனால வெளியே பெருசா வர முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னுடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, என்னோட பெட்ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு வந்து பாக்குறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கு. ஆலியம்மாள் அவர்களை பத்தி ஒரு விஷயம் வருது, சிவசங்கரன் அவர்களை பத்தி ஒரு விஷயம் வருது அப்படின்னா சீமானவர்கள் உண்மையாவே அப்படி சொல்றாங்க. இன்கம் டேக்ஸ் எவ்வளவு கட்டணும் நமக்கு தெரியும், 30 விழுக்காடு. அதற்கு பிறகு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், ஸ்வச் பாரத் செஸ்ன்னு அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் இந்த வரி சுமையை. ஆனால் இந்த வரியெல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த அரசு திருப்பி மக்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம் அப்படின்னா, உனக்கு இந்த ஊர் கிடையாது, நீ பாகிஸ்தானுக்கு போ, இல்லை பக்கத்து நாடு கோடு அப்படிங்கிற இந்த ஒரு மனநிலை ஒன்றியத்தை ஆளக்கூடிய யாராக இருந்தாலும் இருக்கு. ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடியதாகத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெறும் தமிழ்நாடு இல்லை, ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஃபேண்டசி, அது என்ன சொல்றது, சுகர் கோட்டட் பட்ஜெட்டாக வேணா நம்ம வந்து இதை பார்க்கலாம். எல்லாமே சொல்லலாம். ரயில்வேக்கு நாங்கள் இவ்வளவு தூரம் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறோம், சேஃப்டி மெஷர்ஸ்க்கு 1,08,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கியிருக்கணும்னா கடந்த முறையும் அதே நிதியை அவர்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் எத்தனை அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, விபரீதமோ இல்லை ஒரு விபத்தோ நடக்காத அளவுக்கு நீங்கள் இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் வந்து நீங்கள் கையாண்டிருக்கீங்கிற அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்வைக்கணும். எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக வரி கொடுக்குதோ அந்த மாநிலங்களை பற்றி கவலை இல்லை. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, யார் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து நிதியை வந்து அதிகமாக ஒதுக்குறோம். எத்தனை ஆண்டுகளும் இன்னும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களாகவே தொடர்ச்சியாக வச்சிருக்கோம். இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. சமீபத்தில் வெளியான மத்திய பட்ஜெட் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கும் இந்தியாவுக்கும் சாதகமா இருக்கு நீங்க பாக்குறீங்க, எளிய மக்களுக்கு? 2024 இந்த பட்ஜெட் வந்து 7th பட்ஜெட் ஃபார் என்டிஏ அலையன்ஸ். அண்ட் இது வந்து 4 முக்கிய கூறுகளோடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே இந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்பீச்லாம் வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. உண்மையாகவே என்ன சொல்கிறது, உள்ளபடியே நமக்கு வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது அதிகமான மரியாதை இருக்குது. ஒரு பெண்ணாக, ஒரு அதிகாரத்தில் வந்து இருக்கக்கூடிய வலிமை மிக்க ஒரு தலைவராக அவர் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பெருமையும் தான். இருந்தாலும் தொடர்ச்சியாக இன்னைக்கு 7வது முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செய்து 4 முக்கிய கூறுகள்னு சொல்கிறாங்க. அதாவது ஏழைகளுக்கு, பெண்களுக்கு, அதற்கப்புறம் விவசாயிகளுக்கு, அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு அப்படின்னு. ஆனால் இவங்க 4 பேருக்கும் அது எவ்வளவு தூரம் ஏற்புடையதான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இந்த பெண்களுக்கு பெருசாக எதுவும் சொன்ன மாதிரி தெரியல, நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னு 4 அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விளம்பர அளவில் வந்து பிரம்மாண்டமாக காணப்படுது. ஆனால் அது எவ்வளவு தூரம் ஆழமாக அந்த என்ன சொல்கிறது, அதனுடைய இம்பேக்ட் வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்ஸுக்கும் இருக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம நிதி வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒதுக்குறோம். குறிப்பாக மக்களுடைய ஸ்பான்சர்ஷிப்பில் தான் இந்த ஒட்டுமொத்த நாடே இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு மக்களுடைய வரிப்பணத்திலும் அவங்க எங்கேருந்து காசு வருது, திருப்பி எதற்காக இந்த காசு செலவிடப்படுது அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக அழகாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க, ஃப்ளோ சார்ட் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. அதில் அதிகப்படியாக வருவாய் ஈட்டுவது என்பது மக்களிடமிருந்து பெறக்கூடிய வரிகள் மூலமாக. மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா கடன் மூலமாக அதிகமாக பணத்தை இந்த நாடு வந்து எடுக்குது. ஆனால் அது திருப்பி எதுக்கு செலவு பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகப்படியாக இருக்கக்கூடிய கடன் சுமைகளுக்கு தான் அது திருப்பி வந்து செலவு செய்யுது அப்படிங்கிற. அதாவது வட்டி, ஒரு நாட்டில் 133 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்குற ஒரு நாடு வந்து நம்ம நாடாக தான் இருக்கும். அதற்கு ஆண்டொன்றுக்கே எவ்வளவு தூரம் வட்டி கட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி ஒட்டுமொத்தமான பணமும் வந்து மக்கள்கிட்டேருந்து பெற பணமாக இருந்தாலும் சரி, இல்லை வரி மூலமாக அதாவது மக்களிடம் என்பது வரி மூலமாக வாங்கக்கூடிய பணம் சொல்கிறேன், பணம், மக்களுடைய உழைப்பு, மக்களுடைய வேலை, மக்களுடைய நேரம் அப்படின்னு அத்துணையும் மக்களிடமிருந்து பெறப்படுறது. திருப்பி மக்களுக்காண்டி ஏதாவது ஒரு வகையில் ஒரு திட்டங்கள் மூலயமா நம்ம வந்து கிடைத்தா மன நிம்மதியாக இருக்கலாம். பட் அடிப்படையே வந்து இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இன்கம் டேக்ஸு எவ்வளோ கட்டுறோம் நம்மளுக்கு தெரியும், 30 விழுக்காடு. அதற்கு பிறகு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு,
ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், ஸ்வச் பாரத் செஸ்ன்னு அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் இந்த வரி சுமையை. ஆனா இந்த வரியெல்லாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த அரசு திருப்பி மக்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னா, நீ வந்து ஆன்டி இந்திய இந்தியன். ஆமா ஆன்டி இந்தியன் ஆன்டி இந்தியன் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரா நிக்கிற, நீ வந்து ஆன்டி இந்தியனா பேசுற, நீ சமூக விரோதியாக இருக்கிற அப்படின்னு கட்டமைக்கப்படுது. 95 விழுக்காடு அமைதியா இருக்கும், எந்த கேள்வியும் கேட்க போறதில்ல மக்களாகிய நாம. அந்த 5 விழுக்காடு கேட்டா உனக்கு இந்த ஊர் கிடையாது, நீ பாகிஸ்தானுக்கு போ, இல்ல பக்கத்து நாடு கோடு அப்படிங்கிற இந்த ஒரு மனநிலை ஒன்றியத்தை ஆளக்கூடிய யாராக இருந்தாலும் இருக்குது. இப்ப வருமான வரியே வந்து நெறைய ஸ்லாப்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இந்த ரிட்டர்ன்ஸ் நம்ம பேசணும். இப்ப நீங்க சொல்லும்போது நம்ம கட்டக்கூடிய வருமான வரிய தான் வந்து நமக்கு திரும்பவும் ரிட்டர்ன்ஸ் குடுத்து மக்களுக்கான ஒரு சேவையா இந்த பட்ஜெட்ல அறிவிக்கணும். அப்பதான் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனா அது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அப்படின்ற பெயரையே ஒரு இடத்துல கூட குறிப்பிடல அப்படின்றது ஒரு சர்ச்சையாவே மாறுச்சு. அப்ப தமிழ்நாடு தான் அதிகமா வருமான வரி இங்கேருந்து நமக்கு கொடுக்குறோம். ஆனா ரிட்டர்ன்ஸ் நமக்கு இங்க கம்மியா தான் வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுகவும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன இதுல? ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடியதாகத்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வெறும் தமிழ்நாடு இல்ல, ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஃபேண்டசி, அது என்ன சொல்றது, சுகர் கோட்டட் பட்ஜெட்டாக வேணா நம்ம வந்து இதை பார்க்கலாம். எல்லாமே சொல்லலாம். ரயில்வேக்கு நாங்க இவ்வளவு தூரம் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறோம், சேஃப்டி மெஷர்ஸ்க்கு 1,08,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறோம்னா, கடந்த முறையும் அதே நிதியை அவர்கள் ஒதுக்கினார்கள். ஆனால் எத்தனை அளவுக்கு நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, விபரீதமோ இல்ல ஒரு விபத்தோ நடக்காத அளவுக்கு நீங்க இந்த இடைப்பட்ட ஆண்டுகள்ல வந்து நீங்க கையாண்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம முன்வைக்கணும். இந்த 10 ஆண்டு காலத்துல இவர்கள் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் ரயில்வே ஆக்சிடென்ட்னால இறந்திருக்கிறாங்க. பட் ஒதுக்கப்பட்ட நிதி ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குறீங்க. பட் அதற்கான மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்கீங்க? அது வராம தடுக்கிறதுக்கான மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்கீங்க? நிதி ஒதுக்கப்படுது, ஆனா அது சரியாக செலவு செய்யப்படுதா? அதிகபட்சமாகவே 31,000 கோடி தான் இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒதுக்கப்பட்ட மீதி நிதி என்ன ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பகுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாவற்றிற்கும் நிதி வந்து இந்த ஒன்றிய அரசு ஒதுக்குது. ஆனால் அந்த நிதியை சரியாக பயன்படுத்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு கார்ப்பரேட்டுக்கான ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத பலரும் குற்றச்சாட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு எல்லா தகுதியும் வந்து அதுக்கு பொருந்துது அப்படிங்கிறத நானும் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு 500 கம்பெனிஸை தேர்ந்தெடுத்து அவர்கள் வந்து இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கான ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க, மாதம் இவ்வளவு ரூபாய், ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் வந்து அவங்களுக்கு வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த 500 கம்பெனியும் சிஎஸ்ஆர் ஃபண்டை பயன்படுத்திக்கலாம். அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய 10 விழுக்காடு சிஎஸ்ஆர் உடைய தொகையை அவர்கள் பயன்படுத்தலாம். ஸோ இன்டைரக்டா யாரை வந்து பாசிஃபை பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்பரேட்ஸை பாசிஃபை பண்ணுது. ஸோ அல்டிமேட்லி ரிச் கெட்ஸ் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவர் அப்படிங்கிற இந்த கான்செப்டை தொடர்ச்சியாக வந்து இந்த மண்ணுல யார் ஆண்டாலும், அது பாஜக ஆண்டாலும் சரி, இல்ல அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, அது வந்து ஒரு வர்க்க அரசியலைத்தான் வந்து மையப்படுத்துது, அவர்களைத்தான் வந்து ஊக்குவிக்குது அப்படிங்கிறதைத்தான் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்கப்பட்டோம். பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அங்கம் நாட்டுக்கு. நிறைய பொருட்களுக்கு வந்து இறக்குமதி வரியை குறைச்சிருக்காங்கல்ல. குறிப்பா யாருக்கு லித்தியம் வேணும், யாருக்கு தங்கம் வேணும், யாருக்கு டைமண்ட் வேணும், இன்னைக்கு என்னோட பெட்ரோலோட விலை என்ன, இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இன்னைக்கு கம்யூனிகேஷனும் முக்கிய பங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. ஆனா இன்னைக்கு போக்குவரத்து துறை எவ்வளவு பெரிய அகல பாதாளத்துல போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு சில மாநிலங்களாக, குறிப்பா தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு இழப்புல போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது தமிழ்நாடு அரசையும் நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி இவர்கள் ஒன்றிய அரசு சார்பில் என்ன மாதிரியான மேம்பாட்டு திட்டங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க? மெட்ரோ கனெக்ஷன். ஆனா கடந்த முறை அவர் வந்து இங்க பிரைம் மினிஸ்டர் வந்து திறந்து வைக்கிறாங்க, மெட்ரோ ரயில் தொடரை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 63,000 கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க வந்து காசை வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு ரூபா கூட அவங்க வந்து கொடுத்ததாக சான்றுகள் இல்லை அப்படிங்கிறத அம்மையார் மரியாதைக்குரிய தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பதிவு செய்யறாங்க நேற்று நாடாளுமன்றத்துல, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்ப உண்மையாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, அப்படியா இல்ல மாற்றாந்தாய் பாங்கோட இவர்கள் நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன் அப்படின்னா, பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் இவ்வளவு தொகை ஒதுக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு என்டிஏ என்பது வெறும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் இல்லை, அது நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ் அப்படின்னு அன்னைக்கே முகமது அவர்கள் குறிப்பிட்டது போல, இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் பட்ஜெட்டாக அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே இன்னைக்கு வந்து அவர்கள் தாக்கல்
தாக்கல் செய்திருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ இங்க எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக வரி கொடுக்குதோ அந்த மாநிலங்களை பத்தி கவலை இல்லை. கேட்டா என்ன சொல்லுவாங்க, யாரு ரொம்ப பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க வந்து நிதியை வந்து அதிகமா ஒதுக்குறோம். எத்தனை ஆண்டு காலம் இன்னும் பாதிக்கப்பட்ட மாநிலங்களாகவே தொடர்ச்சியாக வச்சிருப்பீங்க. அதற்கான முக்கிய பொறுப்பை யார் எடுத்துக்கிறது? ஒன்றிய அரசு தானே எடுத்துக்கணும். இன்னைக்கு பீகார்ல வேலை வாய்ப்பு இல்லை, அதனால மற்ற மாநிலங்களுக்கு இளைஞர்களும் இல்ல அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பரவி வராங்க. குறிப்பாக இந்த மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு வராங்க அப்படின்னா, அப்ப ஏன் பீகார் வளரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்க ஏன் இன்னும் வளர்ச்சி திட்டத்தை இன்னும் மேம்படுத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு அவங்களுடைய அலையன்ஸ் இல்லைன்னா மோடி வந்து அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு கட்டம் இருக்கும்போது தான் அவர்களை வந்து தெரியுதா, இன்னும் அந்த ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் பலவும் பின்தங்கி இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏன் இந்த கான்சென்ட்ரேஷனை, ஒரு அக்கறையை, இல்ல இந்த ஒரு பட்ஜெட் ஒதுக்கீட செய்யல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. தொடர்ச்சியாகவே இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளையும் இங்க இருக்கக்கூடியவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு ஒவ்வொரு முறையும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், குறிப்பாக அரசியல்வாதிகள் மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் என்ன சொல்றது, அதை வந்து ஆழமா போய் தேடி பரிசோதித்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த ஒரு தேவை கிடையாது. ஏன்னா பெரும்பான்மை அவங்க வச்சிருந்தாங்க. இந்த முறை கூட்டணி கட்சிகளை சார்ந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிறது புரியுது. இப்ப தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்குமே போராட்டம் அறிவிப்பாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட அவங்க களத்துல நிப்பாங்க. பட் இந்த முறை மத்திய அரசு பட்ஜெட் இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதற்கான களம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் கிடைக்கலையா அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல்ல. நாம் தமிழர் கட்சி எப்போதும் சொல்வது இதுதான். இன்னைக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம பார்க்கணும். அதே மாதிரி பேரலா ஒன்றிய அரசையும் முதல் ஆளாக கடுமையாக எதிர்க்கக்கூடிய, விமர்சிக்கக்கூடிய ஆட்களாக நாங்கள் தான் இருக்கிறோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா நாசகர திட்டங்களுக்கும் எதிராக முதல் குரலாக எழுப்பக்கூடியது நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமையும் தான். அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும், இல்ல ராமராஜ்யம் அமைப்பதாக இருக்கட்டும், அப்படி ஒன்றிய அரசுக்கு இல்ல நீட்டா இருக்கட்டும், இல்ல சிஏவா இருக்கட்டும், என்ஐஏவா இருக்கட்டும், என்ஆர்சியா இருக்கட்டும், இப்படி அவர்கள் கொண்டு வர அத்துணை திட்டங்களுக்கும் எதிர்த்து விமர்சிக்கக்கூடிய தளத்தில் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஏன்னா நாட்டின் மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு. ஆனா களத்துல இறங்கி போராடுறதுக்கான ஒரு அவசியமும் சூழலும் அமையும் போது உறுதியாக அதை செய்வோம். இன்னைக்கும் வந்து தமிழ்நாடு எப்போதும் வஞ்சிக்கப்படுது அப்படின்னு அங்க பட்ஜெட் தெரிவித்த உடனே இங்க வந்து கிட்டத்தட்ட நாங்க தொடர்ச்சியாக வந்து இன்கம் டாக்ஸினுடைய ஸ்லாப் வந்து உயர்த்துங்க, 5 லட்சத்துக்கு உயர்த்துங்கன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா இல்ல, இன்னைக்கு வந்து 3 லட்சத்தை மட்டும்தான், 3 லட்சம் ஆண்டு வருமானம் பெற்றவர்கள் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்கான இந்த உச்சவரம்பை வந்து அதிகப்படுத்துங்கன்னு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி முன்வைத்து வருது. அது இப்போதும் வந்து குறிப்பிட்ட அறிக்கையிலும் நாங்கள் வந்து செய்திருக்கோம். களத்தில் போராடுவதற்கு, களத்தில் என்ன சொல்ற தேவைப்படும் போது, சூழல் அமையும் போது உறுதியாக அதை குறித்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்து களம் காணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. புரியுது. ஏன்னா சமீப காலமாவே நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் வந்து நிறைய இடங்கள்ல கேட்கலையோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கடைசியா எப்ப கேட்டுச்சு அப்படின்னா, மாநில அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்சிக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் பலரும் வந்து இதை பத்தி பேசினாங்க. அதன் பிறகு நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்த ஆடியோ அரசியலுக்குள்ள சிக்கி நிறைய விமர்சனங்களை சந்திக்கிறதுனால வெளியே பெருசா வர முடியலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல. அது இன்னைக்கு வந்து டீவியேஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நம்ம பார்க்கப்படுறது தான். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் இந்த அரசினுடைய குறையை உணர்த்துகிறார்களோ, அவர்களை வந்து முடக்குவதும், ஒடுக்குவதும் அவர்களுடைய ஒரு வெப்பனா இன்னைக்கு இருக்கு. அது வந்து அவர்களுடைய ஈஸி டார்கெட்டா இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இடிப்பாரே இல்ல ஏமாறா மன்னன், கெடுப்பாரில் ஆனும் கெடும் அப்படிங்கிறது நமக்கு வள்ளுவன் போதிச்சது. அப்படி இவர்கள் வந்து யாரு வந்து எங்க தலைவரை வந்து ஒருமையில பேசிட்டாலும் நாங்க வந்து அவங்க மேல கேஸ போடுவோம், வழக்க போடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மனநிலை, இந்த இந்த உணர்வு என்பது ரொம்ப ஆபத்தானது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரீகமற்ற ஒரு அரசியல் தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய முதுகுல வந்து 1000 அழுக்கு இருக்கு. என்னுடைய பிரச்சனை 1000 இருக்கு. ஆனா நீ அடுத்தவன் பிரச்சனையை தான் பார்க்குவ அப்படின்னா அது எந்த வகையில விமர்சனம்ங்கிறது வேற, அவதூறுங்கிறது வேறல்ல. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப சீமான் அவர்களை பத்தி விமர்சனம் செய்யலாம். யாருக்குமே அதுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் முதலமைச்சரை பத்தியும் விமர்சனம் செய்யலாம். பட் நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள் பிரயோகிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தன் குறை பார்ப்பவன் முழு மனிதன், பிறர் குறை பார்ப்பவன் அரை மனிதன் அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? அப்படி உங்ககிட்ட 1000 இருக்கு.
நாம யாரோ பாடிய பாட்டை எடுத்து பாடிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்க இன்னைக்கு வந்து வழக்கு போடுறீங்க. என்னென்னமோ உங்க கையில ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு எல்லா அடக்குமுறையும் அவிழ்த்து விடுறீங்க. ஆனா உங்ககிட்ட எவ்வளவு பிழை இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்போ முழுக்க முழுக்க இது திசை திருப்பும் அரசியல் அப்படின்னு நான் சொல்றதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட குறைகளை ஒரு நாளும் திருத்திக் கொள்வதற்கு மனமுகந்தவர்களாக இல்ல. அத நீங்க சரி செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்கு இல்ல. மாறாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நபர்களையும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையும் தனிநபர் தாக்குதல் செய்யணும், விமர்சிக்கணும் அப்படிங்கிற இந்த மனப்போக்கு என்பது அநாகரிகத்தின் உச்சமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, என்னோட பெட்ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்கறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கு. பொதுவாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல்களை நான் சரி செய்ய மாட்டேங்கிற இந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ரொம்ப அநாகரிகமானது. நாம் தமிழர் கட்சி அவ்வளவு ஒழுக்கமான கட்டுக்கோப்புடன் இராணுவ கட்டுப்பாடோட வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி. அப்படியான ஒரு தலைமையினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நடக்கக்கூடிய ஒரு கட்சி. நீங்க போற போக்குல நீங்க விமர்சிப்பீங்க அப்படின்னா அத்தனை விஷயத்துக்கும் நாங்க பயந்து ஒடுங்கிருவோம் நினைக்கிறீங்க. அதற்கு ஏத்த மாதிரியே ஊடகங்களும் பிரதிபலிக்கணும்னு நினைக்குது கிடையாது. இந்த அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கும்? இப்ப இத பயன்படுத்தி நிறைய பேரும் பயந்து பின்வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல களத்துல இருந்து. இல்ல அதுதான். நாம் தமிழர் கட்சி அரசியல் புரிதல் இல்லாமையோ, இல்ல அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாமையோ இன்னைக்கு களத்துல இல்ல. எவ்வளவோ மக்களுடைய வறுமை, அறியாமை, இந்த மறதி இது அத்துணையும் போக்கி மக்களை விழிப்புணர்வு படுத்தி அரசியல் பத்தி ஒன்று திரட்டி ஒரு களத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு 13 ஆண்டுகளான கடுமையான உழைப்பு இருக்கு அதுக்குள்ள. அதனால நீங்க போற போக்குல முட்டாள்கள் என்று மக்களை நினைச்சிடக்கூடாது. குறிப்பா நாம் தமிழர் கட்சியினரை நினைச்சிடக்கூடாது. அவ்வளவு நாங்க வந்து முடங்கிருவோம், சோர்வாயிருவோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. பல 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 துன்பங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, கஷ்டத்தின் பேர்ல உருவாக்கப்பட்டுச்சு, பல பேருடைய இழப்புனால உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்ப அந்த கோபமும் வெறுப்பும் வெறியும் எங்களுக்குள்ள ஆழமாக பதிந்திருக்கிறது. எங்களுக்கான இலக்கு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய பயணத்துக்கான பாதை தெளிவாக இருக்கிறது. அதனால நீங்க இடையூறு இல்லாம எந்த மனுஷனும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் நடுவுல வந்து இந்த மாதிரி முற்கள் நிறைந்த பாதை இருக்கதான் செய்யும், கற்கள் நிறைந்த பாதைகள் இருக்கதான் செய்யும். இது எல்லாத்தையும் நாங்க வந்து சுமந்துக்கிட்டு தான் போகிறோமே தவிர்த்து எங்களுக்கு இது புதிதல்ல. இனிமேல் இழக்க ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கே தவிர்த்து இதனால் முடங்கிடுவோம் என்று நினைப்பது ஒரு என்ன சொல்ற மடமையான தனம் அப்படிங்கிறது தான் நான் ஞாபகப்படுத்துறேன். தனிப்பட்ட விஷயங்களை வெளியிடுறது அப்படிங்கிறது யாரா இருந்தாலுமே தப்பு தான். அது தவிர்த்துருவோம். நம்ம கட்சி சார்ந்து மட்டுமே பேசுவோம். இப்ப காளியம்மாள் அவர்களை பத்தி ஒரு விஷயம் வருது, சிவசங்கரன் அவர்களை பத்தி ஒரு விஷயம் வருது அப்படின்னா சீமானவர்கள் உண்மையாவே அப்படி சொன்னாரா, அப்ப அந்த ஆடியோ உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல எல்லாருக்குமே. ஏன்னா கட்சியில ஒரு தலைமையா இருந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கண்டிக்கிறது அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த ஒரு விஷயமா பார்த்தாலும் கூட பொது வழியில இது தவறோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல இதை பத்தி நம்ம வந்து ஆய்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது தான் என்னுடைய புரிதல். இதை பத்தி நம்ம பேசுறதுக்கோ தேவையோ அவசியமோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதை பத்தி விவாதிச்சு இதன் மூலமாக மக்களுக்கு நல்லது கெட்டது, நாட்டினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இதை பத்தி ஏதாவது ஒரு முடிவு நம்மளுக்கு வரப்போதா? இல்ல. அப்ப அது முழுமையாக அவசியமற்றது, தேவையற்றதுங்கிறது என்னுடைய பார்வை. மாறாக இந்த களத்துக்கு நாங்க ஏன் வந்தோம் அப்படிங்கிறத மறக்கடிச்சு எங்களை திசை திருப்பணும்னு நினைக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாங்க ஊக்கப்படுத்துவது இல்லை. நிச்சயமா. அடுத்த 2026 தேர்தலுக்கான களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான பணிகள் ஆரம்பிச்சிருச்சா? இன்னுமே எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம. இல்ல எங்களுக்கு வந்து அதிகமான வந்து அடிகள் கிடைக்கும் போதும், அதிகமான இந்த மாதிரி இடையூறுகள் வரும்போது தான் எங்களுக்கு வந்து உளியடிச்ச மாதிரியான ஒரு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம், பல பேருக்கு நம்ம எதிரியா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை சரியாக இங்க செய்யப்படுது அப்படிங்கிறத எங்களுக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துது. அப்போ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அவசியம் என்பது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இவர்களே எங்களுக்கு அதிகமான நேரங்கள்ல உணர்த்துற காரணத்தினால நாம் தமிழர் கட்சி தொடங்கிருச்சு. 26 நோக்கிய திட்டங்களும் அதற்கான வேலைகளும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரப்படுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சேர்ந்து கட்டமைப்பு ரீதியாக வலுப்படுத்த வேண்டிய அவசியத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதை நோக்கிய பயணத்துல தமிழ் சீமான் அவர்களும் அவருடைய பயணத்தை தொடங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா.